கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி வந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்குள் குழப்பம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சார். குழப்பம் உள்ள திமுக கூட்டணியை வந்து கரெக்டான இடஒதுக்கீடு இது பண்ணி அந்தந்த தொகுதி பங்கீடு வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா அதிமுக இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலையே. காரணம் என்ன நினைக்கிறீங்க? வந்து சரி, இதுவரைக்கும் என்டிஏ சார்பா எத்தனை பொதுக்கூட்டம் நடந்திருக்கு? பொதுக்கூட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. எத்தனை நடந்திருக்கு சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 3. கரெக்டா 3 நடந்திருக்கு. மதுராந்தகம், மதுரை, இப்போ திருச்சி. இந்த 3லயும் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில இருந்தாங்களா? பாத்தீங்களா? பாத்தீங்க தானே? இன்னும் 1.5 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. இந்த 1.5 மாசத்துல திமுகவால் எத்தனை முறை எத்தனை இடங்களில் அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில ஏற்ற முடியுதுன்னு நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா? எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, இது வந்து ஒரு கம்பாரிசனுக்காக இல்ல. திமுக கூட்டணி உண்மையாகவே மிகவும் கடுமையான மனக்கசப்புகளின் அடிப்படையில கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா என்டிஏ அப்படி கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி சீட் ஷேரிங் எல்லாம் பேசல, வெளியில தெரியுற மாதிரி பேசலையே தவிர, இங்கு ஒரு சில தகவல்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா, பாஜக வந்து 60 சீட் வரைக்கும் கேட்கறாங்க, டிமாண்ட் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக தலைமையிலான கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக இங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை வச்சு இங்க திமுக செய்யக்கூடிய ஒரு வேலை. ஓகே, இப்போ திமுக கூட்டணியில விருப்பமே இல்லாமல் காங்கிரஸ் கட்சி கடைசி நிமிடத்தில் இணைந்திருக்குது. ஆமாவா இல்லையா? நீங்களும் ஒரு ஊடகவியலாளர் தான், பார்த்திருப்பீங்க. எத்தனை பேச்சுவார்த்தை, எவ்வளவு நெருக்கடிகள், கடைசி வரை தாவேகாவுடன் போவதற்கு தான் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினர் விரும்பினாங்க. இப்படி ஒரு விரும்பாத ஒரு கூட்டணியை காங்கிரஸ் கட்சியினர் எப்படி ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள்? தலைவர்களுக்கு வேணா ஓகே, தொண்டர்கள் ஒரு விருப்பமே இல்லாம ஒருத்தங்களை பிடிச்சு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், குடும்பம் நடத்துவாங்களா? குடும்பம் நடத்தினாலும் அது சந்தோஷமா இருக்குமா?